ஒரே ஒரு பீஸாவை சாப்பிட்டதுனால இந்த மனுஷன் கிட்டத்தட்ட 9,000 கோடி லாஸ் பண்ணியிருக்கார் அப்படின்னு சொன்னால் உங்களால் நம்ப முடியுதா? ஆமாங்க. 2010 லாஸ்லோ அப்படின்னு இந்த மனுஷனுக்கு ரொம்ப பசிச்சிருக்கு. பசிச்சா நேராக போய் கடையில் ஏதாவது வாங்கி சாப்பிடாம சோஷியல் மீடியாவில் ஒரு போஸ்ட் போடுறார். எனக்கு ரொம்ப பசிக்குது, எனக்கு பீஸா வாங்கி தரவங்களுக்கு நான் 10,000 பிட்காயின் தரேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறார். என்னடா 10,000 பிட்காயின் அப்படின்னா? ஆமாங்க, இப்போ பிட்காயினோட ரேட் ரொம்பவே அதிகம். பட் அந்த டைமில் பிட்காயினோட ரேட் ரொம்பவே கம்மி. அண்ட் அது மட்டுமே இல்லாமல் பிட்காயினை டிரான்சாக்ஷன் பண்ணுற ஃபஸ்ட்டு பர்சனாக இவர் இருக்கணும் அப்படின்ற காரணத்தினால இந்த அனௌன்ஸ்மெண்ட்டை அவர் கொடுக்குறாரு. இதை எல்லோரும் பார்த்துட்டு இதை எல்லாருமே ரிஜெக்ட் பண்ணிட்டு போயிட்டுருக்காங்க. பட் ஜெர்மி அப்படின்ற ஒரு மனுஷனை தவிர இவர் இதை பார்த்துட்டு பாப்பா ஜான்ஸுக்கு போயிட்டு ஒரு பீஸா வாங்கிட்டு வந்து இவருக்கு டெலிவரி பண்ணுறாரு வீட்டுக்கு போயிட்டு. இதை டெலிவரி பண்ணும்போது அவருக்கு வாங்கி டெலிவரி பண்ணும்போது லேட் ஆகிடுது. ஸோ பீஸாவுமே ஆறி போயிடுது. ஆனாலுமே இவர் என்ன பண்ணுறாருன்னா அந்த பீஸா வாங்கிட்டு 10,000 பிட்காயினை அவருக்கு கொடுக்குறாரு. அப்போ அந்த 10,000 பிட்காயின்றது ரொம்பவே கம்மி. பட் இப்போ அதோட ரேட் வந்து கிட்டத்தட்ட 9,000 கோடி. இப்போ இந்த மனுஷன் என்னோட நிலைமையை கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். இதுக்கப்புறம் இந்த மனுஷன் பீஸா சாப்பிடுவாரா?